சிவாய நான் உங்கள் கருவண்டுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஆன்மீக திருக்கோயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்திலேயே அதிகமான மக்கள் கூடுற இடமும் அதிகமாக நம்ம அதாவது விருந்தோம்பல் அப்படிங்கிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற அந்தியூர் குருநாதசாமி கோயில் தாங்க. இந்த கோயில் ஆடி மாதம் பிரசித்தி பெற்ற ஒரு நீண்ட ஒரு திருவிழாவாக நடக்குங்க. அதாவது ஒரு 5-6 நாளைக்கு இந்த கோயிலில் எப்போவுமே கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். கெடா வெட்டுகள் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். அதாவது இங்கே வேண்டுதல் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குருநாதசாமின்னு சொல்கிறாங்க. அதாவது சின்னவர் பெரியவர் அப்படின்னு 2 பேர்னு சொல்கிறாங்க. இது காளியம்மாள் பெருமாள் இந்த மூலவரை இந்த மூலவராக இருக்கிறாங்க. இந்த கோயில் சன்னதி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மூலவர் இருக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட நிலம் மட்டத்திலிருந்து ஒரு 10 அடிக்கு ஆதாள பாதாள குழிக்குள்ளே தாங்க இருக்குது. இந்த குழிக்குள்ள தான் போய் இறங்கி நம்ம போய் சாமி கும்பிட்டு வரணும். இப்போது இந்த கோயில் நல்லா மேம்படுத்தி மேலே கூரை ஓடுகள் நல்லா போட்டு விமர்சையாக கொண்டாட போகிறாங்க. இந்த வருஷம் குருநாதசாமி கோயில் ஆடி அமாவாசையான 12ஆம் தேதியிலிருந்து ஆரம்பமாகுதுங்க. அதனால் உலகத்திலிருந்து மட்டும் இந்த நம்ம தமிழ்நாடு மட்டும் கிடையாதுங்க, உலகத்திலிருந்து பல தமிழர்களான இந்த குருநாதசாமி கோயிலுக்கு கண்டிப்பாக வருவாங்க. இங்கே ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குதிரை சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. குதிரை சந்தை, மாட்டுச்சந்தை. இங்கே கிடைக்காத காளை வகைகளே கிடையாதுங்க. அது மட்டும் இல்லைங்க, குதிரை சந்தை. இந்த குதிரை சந்தை தாங்க இது முக்கியமான ஒரு சந்தை. இது எப்போ உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மைசூர் மகாராஜா அந்த திப்பு சுல்தான் அப்படிங்கிற காலத்தில் இந்த குதிரைகள் வாங்குறதுக்கு, அதாவது தனக்கு வேண்டிய படைகள் அந்த படைகளுக்கு வேண்டிய குதிரைகள் அனைத்தும் வாங்கணும் அப்படின்னா எங்கே வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அந்தியூர் குருநாதசாமி கோயில் குதிரை சந்தைக்கு தாங்க வருவாங்க. அதனால தான் இந்த குதிரை சந்தை இங்கே ஃபேமஸாக பார்க்கப்படுதுங்க. இந்த குதிரை சந்தை நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கே 2 நாள் வச்சுருக்கணுங்க. இங்கே உள்ள குதிரைகள் எல்லா பக்கம் இந்த தமிழகத்திலிருந்து அனைத்து பகுதியிலிருந்தும், அதாவது இந்தியாவில் அனைத்து பகுதியிலிருந்தும் எல்லா ஜாதி இனமும் குதிரைகள் இங்கே வரும். அந்த குதிரைகள் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குங்க. இங்கே நம்மளுக்கு தேவையான அனைத்துமே வாங்கலாம். அதாவது குதிரைகள் வாங்கலாம், மாடுகள் வாங்கலாங்க. மாடுகள் காங்கயம் காலையிலிருந்து அனைத்து வகையுமே இங்கே கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டிலேயே 2ஆம் இடமாக கூட்டம் சேர்ற இடம் இது ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அந்தியூர் குருநாதசாமி கோயில் தான் சொல்லுவாங்க. அப்படின்னா முதலிடம் எங்கே இருந்தானே பார்க்குறீங்க, அதுவும் சத்தியமங்கலத்தில் இருக்கிற பண்ணாரி மாரியம்மன் கோயில் தாங்க. குண்டம் திருவிழா இங்கே முதலிடமாகவும் சொல்கிறாங்க. இது 2ஆம் இடமாக இருந்தாலும், அதாவது ஒரு வாரம் ஃபுல்லாக இங்கே கூட்டம் இருக்குங்க. ஏற்கனவே ஒரு 10 நாளைக்கு 20 நாளைக்கு முன்னாடியே இந்த கோயிலில் அத்தனை வியாபாரிகளும் இந்த ராட்டன் தூரி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி அனைத்து வகையும் தயார் பண்ணி ரெடியாக வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ இருந்தே திருவிழா தொடங்கிடுச்சுங்க. நீங்களும் இந்த திருவிழாவுக்கு பார்த்துட்டு போங்க. நல்லபடியாக நல்லபடியாக போங்க. சாலை வாகனத்தில் பார்த்து வாங்க. நன்றி, வணக்கம்.